போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடைய எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் நிறைந்தவர்களாயிருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன், அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெரும் பேறு தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள்.
எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையில் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 43 முதல் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறையேசுவின் பெயராலும் அன்னையின் ஆசிராலும் வாழ்த்துக்களும் செபங்களும். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி நமக்கு உணர்த்துவது, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பதில் நிறைவாய் இருக்கின்றார், பாசம் காட்டுவதில் நிறைவாய் இருக்கின்றார், நேசம் காட்டுவதில் நிறைவாய் இருக்கின்றார், இரக்கம் காட்டுவதில் நிறைவாய் இருக்கின்றார், அன்பை பொழிவதில் நிறைவாய் இருக்கின்றார், மன்னிப்பு வழங்குவதில் நிறைவாய் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு மீனவர் ஒருவர் ஒரு அரிய வகை மீனை பிடிக்கிறார். அவர் வலையில ஒரு ரொம்ப அரிய வகை மீன் கிடைச்ச உடனே அதை என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நாட்டுடைய அரசருக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். இதை அரசனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்கு கொண்டு போய் கொடுத்த உடனே அரசன் மகிழ்ந்து போய் ரொம்ப சந்தோஷம் பட் என்ன பண்றாரு, ஒரு 5000 பொற்காசு உனக்கு பரிசு அப்படிங்கிறார். உடனே பக்கத்துல உட்காந்துருந்த ராணிக்கு தாங்கல, என்னடா இது, ஒரு சாதாரண மீனை கொண்டு வந்தா அவனுக்கு 5000 பொற்காசுகளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, மன்னன்ட்ட சொல்றாங்க, அரசர்கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க உடனே அந்த 5000 பொற்காசுகளை வாங்குங்க, ஏன்னா அது ஒரு சாதாரண மீன் அப்படின்ன உடனே அப்ப அரசர் சொன்னாராம், கொடுத்ததை எப்படி திரும்ப வாங்க முடியும், அதனால வச்சுக்கிட்டோம் அப்படின்ன உடனே இந்த ராணி சொல்றாங்க, அப்ப நான் அவன்கிட்ட கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டான் அப்படின்னா அந்த பரிசு அவனே வச்சுக்கிட்டோம் அப்படின்ன உடனே அரசரும் சரி கேளு அப்படிங்கிறார். உடனே இந்த ராணியம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ கொண்டு வந்தது ஆண் மீனா பெண் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த மீனவர் சொன்னாராம், இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அரிய வகை மீன், இரண்டும் கலந்தது, அதனாலதான் அரசருக்கு கொண்டு வந்தேன் அப்படின்ன உடனே இந்த பதிலை கேட்டு அரசர் இன்னும் சந்தோஷமாயி இன்னும் ஒரு 5000 பொற்காசுகள் கொடுக்குறாரு. உடனே ராணிக்கு தூக்கி வாட்டி போச்சு, என்னடா ஆல்ரெடி 5000 பொற்காசுகள் கொடுத்தாரு, அதை எப்படியாவது புடுங்கலான்னு பார்த்தா இன்னும் 5000 பொற்காசுகள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அவனுக்கு நீங்க இன்னும் பொற்காசுகள் கொடுக்குறீங்க அப்படின்ன உடனே அவனுடைய பதிலை கேட்டு நான் மெய் மறந்து போனேன், அதனால கொடுத்தேன் அப்படிங்கிறார். உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த 10,000 பொற்காசுகள் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொற்காசு மட்டும் கீழே விழுந்துருது. உடனே இந்த மீனவர் என்ன பண்றாருன்னா வேகமா போய் அந்த பொற்காசை எடுத்த உடனே இந்த ராணிக்கு கோபம் தாங்கல, பார்த்தீர்களா 10,000 பொற்காசுகள் கொடுத்தும் இவன் கேவலம் அந்த ஒரு பொற்காசுக்காக அதை எடுக்கிறான் பாருங்க, ஏன் பக்கத்துல இருக்கவங்க யாராவது எடுத்துக்கிட்டோம், இல்ல ஒரு முடியாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானா பாருங்க அப்படின்ன உடனே அப்ப அந்த மீனவர் சொன்னாராம், அதுக்காக இல்லைங்க ஐயா, அந்த பொற்காசில் அரசருடைய முகம் இருக்கின்றது, அவருடைய உருவம் அதில் இருக்கின்றது, அதை நான் கீழே விழும் பொழுதால் அது நான் அரசரை அவமதிப்பதாகும், அதனாலதான் நான் எடுத்தேன் அப்படின்ன உடனே அரசர் இன்னும் மகிழ்ச்சியா என்ன பண்றாரு, இன்னும் 5000 பொற்காசு கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் வாயை திறந்தா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ராணி அதோட அமைதி ஆயிட்டாங்களாம். இது சிறு கதையாக இருந்தாலும் நாம் இந்த கதையில் உணர்வது என்னவென்றால், நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும். இந்த கதையில அரசர் மனமும் கொடுத்தார், மனம் கொடுக்கும் பொழுது கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் எப்பொழுதெல்லாம் கேட்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல், எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், நல்லவர்களா கெட்டவர்களா என்று இல்லாமல் அனைவருக்கும் சரிசமமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் பேதம் பார்த்து கொடுப்பதில்லை. அதாவது நீ எனக்கு முடியவன், அதனால நான் உனக்கு அதிகமா செய்யறேன், நீ எனக்கு இல்லாதவன், அதனால நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு எப்பொழுதுமே ஆண்டவர் பாகுபாடும் காட்டுவதில்லை, வேறுபாடும் காட்டுவதில்லை. எப்படி இருந்தாலும் நான் உனக்கு செய்வதை செய்து கொண்டே இருப்பேன் என்று அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டியது நமது கடமை. நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கின்றோமா? பிறர் மீது அன்பு செலுத்துவதில் நிறைவுள்ளவராக இருக்கின்றோமா? பிறரை மன்னிப்பதில் நிறைவுள்ளவராக இருக்கின்றோமா? பிறர் மீது இரக்கம் காட்டுவதில் நிறைவுள்ளவராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் நாமும் முயற்சி செய்வோம். இறைவனை போல மாறாவிட்டாலும் ஒரு சிறிய அளவாவது, கொஞ்சமாவது மனிதர்களாக இருக்க முயற்சி செய்வோம். அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, நிறைவுள்ளவர்களாக இருக்க நாமும் நிறைவுள்ளவராக மாறுவோம். தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். சிந்தனைகள் உங்கள் வசம்.
என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவள் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் விருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவேன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு விட்டு சென்ற அமைதி ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள் என அனைத்தையும் அறிந்தவர் இவரே. நான் கேட்பதையெல்லாம் நமக்காக கொடுப்பவரும் இவரே. இவரின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது என்றும் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வினை பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.